என்னதான் நம்ம திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தாலும், கடுமையாக எதிர்த்தாலும், அவங்கள கழுவி கழுவி ஊற்றினாலுமே திமுகவுடைய அரசியல் அப்படிங்கிறத நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா அதில் பலதரப்பட்ட லேயர்ஸ் இருக்கும். சும்மா அடையாளத்துக்கு ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு போக மாட்டாங்க. ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாங்கன்னா ஒரு புள்ளி வச்சு அதில் கோலம் போட்டு அது மேலே ரோடே போட்டு அது மேலே பஸ்ஸை ஓட்டுற திறமை திமுகவுக்கு மட்டும்தான் இருக்குது. மற்ற கட்சிகள் எல்லாமே திமுகவை பார்த்து அரசியல் செய்வது எப்படி அப்படிங்கிறத கற்றுக்கணும். உதாரணத்துக்கு இந்த தொகுதி மறுசீரமைப்பு மறுவரை பிரச்சனையை எடுத்துக்கோங்களேன். தொகுதி மறுவரை பிரச்சனையை பற்றி பேச வேண்டுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம், பேசணும். எப்போ பேசணும்? அது வரும்போது நம்ம பேசுவோம். ஆனால் திமுக என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். முதல்ல திரு ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். ஏற்கனவே இருக்கும் டீலிமிட்டேஷன் சட்டத்தின்படியே தொகுதி மறுவரையறை நடந்தால் அது தென் மாநிலங்களை பாதிக்கும், தமிழகத்தை பாதிக்கும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு அவருடைய குரல். தமிழகத்துக்கு தொகுதிகள் கம்மியாகும், அதே சமயம் வட மாநில தொகுதிகள் அதிகமாகும். நம்ம இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியிருக்கோம். ஆனால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின நமக்கு தண்டனை மாதிரி தொகுதிகளை குறைக்கிறாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத வட மாநிலங்களுக்கு அவங்க அதிகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது முதல்வர் ஸ்டாலின் பேசின விஷயங்கள். இது ஒரு லேயர். அதுவே திமுகவுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள், திமுகவுடைய ஐடி விங், இவங்கெல்லாம் எப்படியான பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போனாங்க. இந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட் கொண்டு வரதுக்கு காரணமே பாஜகவினால் தென்னிந்தியாவில் ஜெயிக்க முடியல. அவங்க வட இந்தியா முழுவதும் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஸோ அதனால் பாஜகவுடைய திட்டம் என்னவென்றால் தென்னிந்தியாவுடைய தொகுதிகளை குறைத்து விட்டு வட இந்தியாவுடைய தொகுதிகளை அதிகரித்தால் அவங்க எப்பவுமே ஆட்சியில் இருக்கலாம். அதற்காகத்தான் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த ஐடி விங் ஆகட்டும், இல்லை 3ஆம் கட்ட தலைவர்கள் இவங்களாகட்டும், இவங்களுடைய நெரேட்டிவ். இவங்க ஒரு பக்கம் இதை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நல்லா கவனித்து பாருங்கள். இந்த பிரச்சாரத்தை திமுகவுடைய முன்னணி தலைவர்கள் யாருமே பேச மாட்டாங்க. முதல்வர் ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க. ஆனால் இந்த பிரச்சாரத்தை பேசுகிறது யார் அப்படின்னா இந்த ஐடி விங்கு ப்ளஸ் இந்த 3ஆம் கட்ட தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் இவங்களாம் தான் பேசுவாங்க. ஸோ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக திமுகவினருடைய நிலைப்பாடை அண்ணாமலை அவர்கள் கேள்விக்குறியாக்கிட்டார். ஏன்னா உன் பசங்க ஹிந்தி சொல்லிக் கொடுக்குற ஸ்கூலில் படிக்கணும், ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க ஏழை மாணவர்கள் மட்டும் 2 மொழி தான் படிக்கணுமா? இது என்ன நியாயம் அப்படிங்கிற அந்த கேள்வி மக்கள் மனசில் இருக்குது. ஸோ அப்போ அதை திமுகவினர் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, அந்த பக்கம் அதிகமாக உருட்டாமல் இந்த பக்கமே உருட்டிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி இந்த தொகுதி மறுவரையறை பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது என்ன? அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டணும். அதனால் தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் இன்க்ளூடிங் பாஜகவுக்கும் முதல்வர் ஸ்டாலின் லெட்டர் அனுப்புகிறார். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது, இதை பற்றி நம்ம உடனடியாக பேசியே ஆகணும். அதனால் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு இது பண்ணுறதுனால. ஸோ இதற்கு ஆரம்பத்திலிருந்தே திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டே இருக்கார். நீங்கள் நினைக்கிறது தப்பு. தொகுதி மறுவரை அப்படிங்கிறது எத்தனையோ நாட்கள் இருக்குது. அதற்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பே இன்னும் முடியல. அதனால் இத்தனை வேலைகள் இருக்கிற போது தேவையே இல்லாமல் நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க. அப்படியே தொகுதி மறுவரையறை நடந்தாலுமே விகிதாச்சார அடிப்படையில் தான் பண்ணுவோம், ப்ரோரேட்டா அடிப்படையில் தான் பண்ணுவோம். இன்றைக்கி நம்மளுக்கு எவ்வளவு தொகுதிகள் இருக்கோ அதே விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் நாளைக்கு தொகுதிகள் எண்ணிக்கை அதிகமாகும் அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னார். ஈவன் அமித்ஷா அவர்களும் சொன்னார். ஆனால் அதெல்லாம் அவங்க காதிலே விழலை. விழுந்தாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. இப்போ அவங்களுடைய நோக்கம் வேறு. ஸோ அதை பற்றி நம்ம கடைசியாக பேசுவோம். ஸோ ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டபடி அவருடைய தலைமையில் தமிழகத்தில் அனைத்து கட்சி கூட்டங்கள் நடந்தது. அதில் பாஜக கலந்துக்கல, நாம் தமிழர் கட்சி கலந்துக்கல. அதை தவிர மீதி எல்லா கட்சிகளும் கலந்துக்கிட்டு திமுகவுடைய ஸ்டாண்டு, ஸ்டாலினுடைய குரல் என்னமோ அதையே அங்கே போய் பிரதிபலிச்சுட்டு வந்தாங்க. தொகுதி மறுசீரமைப்பு நடந்தால் தமிழகம் பாதிக்கப்படும், அதனால் இதில் மத்திய அரசு கவனம் செலுத்தணும், தொகுதி மறுசீரமைப்பை ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு தீர்மானம் நிறைவேற்றம் செய்யப்பட்டது. ஸோ இதுவே திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா இங்கே அவங்களுடைய நெரேட்டிவ் என்ன அப்படின்னா, திமுக என்ன சொல்கிறதோ, திமுக என்ன முடிவெடுக்கிறதோ அதுதான் தமிழகத்தின் குரல், தமிழகத்தின் ஒட்டுமொத்த கருத்தும் அதுதான் அப்படிங்கிறத அவங்க திரும்ப 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 ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க வட மாநிலங்களில் இல்லை பார்லிமெண்ட்டில் பேசுகிற போதெல்லாம் சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, நாங்கள் தான் தமிழ்நாடு, நாங்கள் சொல்கிறது மட்டும்தான் தமிழ்நாட்டில் நடக்கணும்,
எங்களுடைய குரல் என்னவோ, என்னுடைய முடிவு என்னவோ, அதுதான் தமிழக மக்களுடைய முடிவு அப்படிங்கிறத அவங்க ஒரு நெரேட்டிவாக கொண்டு போயிட்டே இருக்காங்க. அந்த நெரேட்டிவுக்கு மிகப்பெரிய பலமாக அமைந்தது இந்த அனைத்து கட்சி கூட்டம். ஏன்னா திமுக முன்னெடுத்த ஒரு விஷயத்தை அப்படியே மற்ற கட்சிகள் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற வழியும் கிடையாது. உதாரணத்துக்கு திமுக இந்த தொகுதி மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷன் பற்றி பேசுகிறாங்க. பேசும்போது இதற்கு எதிராக யாராவது பேசினால், ஏதாவது ஒரு கட்சி பேசினால் அவங்கள தமிழின விரோதி, தமிழருக்கு விரோதி அப்படின்னு கட்டம் கட்டிடுவாங்க. இவங்க சங்கி, பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு நேரடியாக கட்டம் கட்டப்படுவார்கள் அப்படிங்கிற அந்த பயம் இருக்கிறதுனால நம்மளுக்கு எதுக்குப்பா வம்பு, திமுக சொல்கிறதே நம்மளும் சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தொடர்ச்சியாக நடக்குது. நீட் விஷயமாகட்டும், இல்லை மும்மொழி கொள்கை விஷயமாகட்டும், இல்லை 8 வழிச்சாலை திமுக வேண்டான்னா இவங்களும் வேண்டாம்பாங்க. திமுக இன்றைக்கி வேணுங்கிறாங்க, இவங்கெல்லாம் வேணுங்கிறாங்க. எல்லா விஷயமும் இப்படி தான். மத்திய அரசு நிதி தரல அப்படின்னா எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஆமாம் மத்திய அரசு நிதி தரல, வஞ்சிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா இந்த கட்சிகள் யாருக்குமே மாற்று கருத்து அப்படிங்கிறதே இல்லை. திமுக என்ன சொல்லுதோ அதையே நம்மளும் சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிற பயம் தான் இவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது திமுகவுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. அந்த பக்கம் பாஜக மட்டும் தனியாக இருக்குது. பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டை தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் மக்கள்கிட்ட போய் சேருது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடியது இரண்டு கருத்துக்கள் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். திமுக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதை அப்படியே மறுத்து பேசுறது இன்றைக்கி பாஜக மட்டும்தான். மற்றவர்கள் எல்லாரும் திமுகவுடைய குரலாகத்தான் ஒழிக்கிறார்களே தவிர அவங்களுக்கு சொந்த கருத்து எதுவுமே கிடையாது. ஸோ அப்போது இந்த கருத்து மக்கள் மத்தியில் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாஜகவுடைய கருத்தும் மக்கள் மத்தியில் போய் சேருது. ஸோ இந்த திமுக நடத்திய அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது 3rd லேயர். இதற்கு அடுத்து 4th லேயர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாராளுமன்றத்தில் இதே டீலிமிட்டேஷன் பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. அங்கே டிஷர்ட்லாம் போட்டு பதாகைகள் ஏந்தி அதை இதையும் பண்ணி எங்களுக்கு தொகுதிகள் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி, தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறதுன்னு சொல்லி ஏதோ ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க செய்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் விட்டுறக்கூடாது, இது அப்படியே பில்டப் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. இந்த தீ அணைஞ்சிடக்கூடாது. அதற்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாமே தொடர்ச்சியாக பண்ணுறாங்க. இந்த மீன் டைம் அனைத்து கட்சி கூட்டங்கள் முடிந்ததுக்கப்புறமா தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மீட்டிங் நடத்த போகிறதா திமுக அறிவிக்கிறாங்க. அது அதற்கும் அடுத்த கட்டம், ஒரு 5th லேயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாத்தையும் நேராக போய் ஒரு எம்பி, ஒரு அமைச்சர், இவங்க கொண்ட ஒரு குழுவை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அமைச்சு அங்கே இருக்கிற முதல்வரோ அங்கே இருக்கிற எதிர்க்கட்சிகள் எல்லாரையுமே பார்த்து அவங்கக்கிட்ட இன்விடேஷன் கொடுத்து நீங்கள் இந்த கூட்டத்தில் கலந்துக்கணும்னு சொல்லி நேரடியாக திமுக இதை முன்னெடுத்தது. இங்கேயும் திமுக செய்த மிக முக்கியமான விஷயம், பாஜக ஆளாத மாநிலங்கள். இப்போ இவங்களுடைய கணக்குப்படியே எடுத்துக்கிட்டாலுமே இந்த தொகுதி மறுசீரமைப்பு இப்போ இருக்கிற சட்டப்படி, மக்கள் தொகை சட்டப்படி இவங்க நடந்தது, எங்களுக்கு தொகுதிகள் குறையும்னு ஸ்டாலின் சொன்னது உண்மை அப்படின்னா, அப்படி நடக்கிற போது மகாராஷ்டிரா, குஜராத் இவங்களுக்கும் தொகுதிகள் குறையும். ஹிந்தி பெல்ட்டுக்கு மட்டும்தான் தொகுதிகள் அதிகமாகும். அதாவது அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறாரு, நான் சொல்லலை. அப்போ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், மகாராஷ்டிராவில் இருக்கிற கட்சியும் கூப்பிட்டுருக்கணும், குஜராத்தில் இருக்கிற கட்சியும் கூப்பிட்டுருக்கணும். சரி, இங்கே ரெண்டையும் பாஜக ஆளுது, அதனால் பாஜக வராது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? கூப்பிட மாட்டாங்க, கூப்பிடல. ஏன்னா அங்கேயும் ஒரு அரசியல் இருக்குது. ஏன்னா இந்த மகாராஷ்டிரா, குஜராத் இதுவெல்லாமும் இவங்க இங்கே என்னவா பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுவும் வடக்கன் அப்படிங்கிறது தான், வட மாநிலங்கள், ஹிந்தி பெல்ட்டு அப்படிங்கிறது தான் இங்கே ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்களையும் கூப்பிட்டோன்னா இந்த கலர் மாறிடும். பாஜக அல்லாத அப்படின்னு நம்ம போகும்போது பாஜக எங்கே வர முடியாதோ, எங்கே வருவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அந்த இடத்த மட்டும் நம்ம கூப்பிடுவோம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். அப்போ அது என்னென்ன இடம் அப்படின்னா, பஞ்சாப்பு, மேற்கு வங்காளம், ஒரிசா இப்போ தான் அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக அங்கே பிஜு ஜனதா தளம் மட்டும்தான், நவீன் பட்நாயக் மட்டும்தான். அதற்கு பிறகு தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது தென்னிந்திய மாநிலங்கள் அத்தனையிலையுமே பாஜக வளர்வதற்கு கொஞ்சம் சிரமப்பட்டு இருக்காங்க. இன்னும் முழு மூச்சாக இங்கே அவங்க பிடிக்கல. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் அப்படியே எடுக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே இணைச்சு அவங்க அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. கூட்டு நடவடிக்கை குழு அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இது நடந்திருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே இந்தி கூட்டணிக்கு என்ன பண்ணாங்களோ அது அப்படியே இங்கே நடக்குது அப்படிங்கிறத கரெக்டாக யோசித்து பார்த்துக்கோங்க.
ஸோ திமுக எதிர்பார்த்த மாதிரியே இந்த அனைத்து கட்சி கூட்டமும் வந்து திமுகவுக்கு சாதகமாகவே முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை திமுக கையில் எடுத்ததுலேருந்து அவங்க எவ்வளோ லேயர்ஸாக வந்து இதை ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுப்பீங்க நீங்கள். ஸோ இதுதான் வந்து திமுகவுடைய அரசியல். இப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன, எதற்காக சார் இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அந்த நோக்கத்திலையும் பலவிதமான லேயர்கள் இருக்குது. முதல் நோக்கம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது டைவர்ஷன் பாலிடிக்ஸ். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சமூக அவலங்களை, அதிகார துஷ்பிரயோகங்களை, இங்கே நடக்கக்கூடிய கொலை, கொள்ளை, கஞ்சா, போதை மருந்து, பாலியல் வன்கொடுமைகள், இதை பற்றிலாம் எதையுமே பேசக்கூடாது. திமுக 4 வருஷமாக ஆட்சியில் என்னையா பண்ணீங்க அப்படின்னு மக்கள் கேட்கக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும், லைட்டை திருப்பு, பாஜகவை நோக்கி லைட்டை திருப்பு, ஐயோ அப்படி பண்ணுறாங்க, ஐயோ இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மக்களை வந்து ஒரு விதமான பதட்டத்திலே வச்சிருந்து, அச்சத்திலே வச்சிருந்து, பாஜகவை வந்து ஒரு பூச்சாண்டியாக காமிச்சு அப்படியே இவங்க இன்னும் 1 வருஷம் தேர்தல் வரைக்கும் ஓட்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதற்கு இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை வந்து அவங்களுக்கு உபயோகப்படுது. இரண்டாவது, பாஜகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம். ஸோ அந்த பிரச்சாரத்தை உயிர்ப்போடு வச்சுக்கிறதுக்கு, ஏன்னா 2026 தேர்தலும் பாஜகவை முன்னிறுத்தி தான் இவங்க வந்து எலெக்ஷனை சந்திக்க போகிறாங்கங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அப்பவும் வந்து மோடி பாஜக எதிர்ப்பு இதை வச்சு தான் வந்து இவங்க வந்து பேசவே போகிறாங்க. ஸோ அப்போது பாஜகவை எதிர்ப்பதற்கு, பாஜக வந்து தமிழின விரோதி, பாஜக வந்து தமிழர்களுக்கு எதிரி, பாஜக வந்து தமிழர்களை அழிக்க பார்க்குறாங்க அப்படின்னு இவங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு டூல். ஸோ அதை வந்து இவங்க தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிறாங்க. பார்த்தீங்களா, பாஜக வந்து வடக்கு இருக்கிறவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க, ஆனால் நம்மளுக்கு வந்து எதிரியாக இருக்காங்க. பாஜக வந்து வடக்கர்களுக்கான கட்சி. அவங்க வந்து இப்போ இவங்களுடைய அந்த கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அவங்க வந்து ஆரியர்களுக்கான கட்சி, நம்ம வந்து திராவிடர்கள். இந்த பிரச்சாரமும் ஒரு பக்கம் தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் லேயர். தேர்ட் லேயர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திமுகவுடைய அடிப்படை நோக்கம் இந்த விஷயத்திலே ஆகட்டும், இல்லை மும்மொழி கொள்கை விஷயத்திலே ஆகட்டும், இல்லை இவங்களுடைய வடமாநில எதிர்ப்பு, பாஜகவுடைய எதிர்ப்பு, எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய அடிப்படை நோக்கம் பிரிவினைவாதம். நீங்கள் வேற, நான் வேற, நீங்கள் ஆரியர்கள், நாங்கள் திராவிடர்கள், இந்தியா வந்து ஒரே நாடாக இருந்ததே கிடையாது இப்படின்னு திரும்ப மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தங்கம் தென்னரசு கூட வந்து வடக்கு ஆதிக்கத்தை நான் தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்றதில்லை அப்படின்னு வரலாறு தப்பாக சட்டமன்றத்தில் படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இது எல்லாத்துடைய நோக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மனசில் இந்த பிரிவினைவாத சிந்தனையை வந்து விதைச்சிட்டே இருக்கணும், அதை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அதற்கு வந்து இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு டூல். இப்போ சாதாரணமாக இந்த விஷயத்தையெல்லாம் பற்றி எதுவுமே தெரியாதவங்க கிட்ட வட மாநிலத்தில் வந்து தொகுதிகளை அதிகப்படுத்த போகிறாங்க, நம்மளுக்கு குறைக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக என்ன வரும், வடக்கு இருக்கிறவங்க மேலே கோபம் வரும். பாடுற நம்ம வந்து இங்கே மக்கள் தொகையிலலாம் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோம், நம்ம 2 குழந்தை பெற்றுக்க சொன்னாங்க, கரெக்டாக நம்ம 2 குழந்தை பெற்றுருக்கோம், அவனுங்க வதன்னு பன்னிக்குட்டி மாதிரி பெற்று போட்டு இப்போ இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து அதிக தொகுதியாமா, நம்ம கரெக்டாக செஞ்சதுக்காக நம்மளுக்கு கம்மியான தொகுதியாமா அப்படின்னு ஒரு சராசரி மனுஷனுக்கு, ஒரு அறியாமையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு வந்து இதுதான் தோணும். அந்த எண்ணம் தான் திமுகவுக்கு தேவை. அவங்க அதற்காகத்தான் இதை பண்ணுறாங்க. அப்போ அந்த எண்ணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒட்டுமொத்தமாக அது வந்து இந்தியாவே நம்மளுக்கு எதிராக இருக்குது, நம்ம வேறு அவங்க வேறு அப்படிங்கிற அந்த சிந்தனையை வந்து அவங்களுக்குள்ளே விதைக்கிறதுக்கு இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு டூல். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கடந்த 1 வருடமாக மிகப்பெரிய அளவில் இந்த இந்தி மொழிக்கு எதிராகவோ, இல்லை வடக்கர்களுக்கு எதிராகவோ, இல்லை வட மாநிலங்களுக்கு எதிராகவோ பிரச்சாரம்லாம் எதுவும் நடக்கலை. அதற்கு மிக முக்கியமான காரணம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ 1.5 வருஷத்துக்கு முன்னாடியோ பீகார் மாநில மக்கள் இங்கே தமிழ்நாட்டில் தாக்கப்பட்டதாக ஒரு வதந்தி பரவுச்சு. அந்த வதந்திக்காக ஒருத்தரை கைது பண்ணாங்க. பீகார்லேருந்து ஒரு குழு தமிழகத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய தொழிலாளர்களை வந்து நலம் விசாரிச்சுட்டு கூட போனாங்க. அதற்கு பிறகு இந்த வடக்கர்கள் மீதான தாக்குதலை வந்து திமுக அப்படியே கைவிட்டுட்டாங்க. அவங்களால செய்ய முடியல, ஏன்னா செஞ்சால் அவங்களுடைய அந்த இந்தி கூட்டணிக்கு பாதிப்பு வரும், எலெக்ஷன் வேறு போன வருஷம் நடந்தது அப்படிங்கிறதுனால அதை அப்படியே வந்து விட்டுட்டாங்க. ஸோ இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்சுது, அடுத்தது வந்து தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறதுனால மிகச்சரியாக இந்த புதிய கல்விக் கொள்கை, இந்த டீலிமிட்டேஷன், இந்த இரண்டையும் முன்வைத்து இந்த வடக்கர்கள் மீதான தாக்குதல்கள், அவங்க வந்து பானிபூரி வாயன்கள், அவனுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியல, அவங்க வந்து கல்வி அறிவு இல்லாமல் இருக்காங்க, இந்த கும்பமேளா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவங்களுக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் செய்கிறாங்க. இது வந்து வட மாநில மக்களுக்கு எதிராக செய்யக்கூடிய பிரச்சாரம் இல்லை, இது வந்து வடக்கு வெர்சஸ் தெற்கு அப்படின்னு பிரிப்பதற்கான ஒரு முயற்சி. மனசளவில் நீங்கள் அந்த மாதிரி புரியணும், அதுதான் அவங்களுக்கு தேவை. நீ வேற நான் வேற அப்படிங்கிறத அவங்க 50 வருஷமாக 100 வருஷமாக சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா,
இதுதான் காரணம். திமுகவுடைய அடிப்படை நோக்கமான பிரிவினைவாதத்தை மக்கள் மனசில் தொடர்ச்சியாக வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து 3வது லேயர். 4வதாக இன்னொரு லேயர் என்ன அப்படின்னா, ஸ்டாலினை வந்து ஒரு மாபெரும் ஆளுமையாக காட்டுவது. திமுகவுக்கு எப்பவுமே வரலாறு முக்கியம் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரி வரலாறுக்காக சில விஷயங்களை அவங்க செய்வாங்க. அப்படி அவங்க செஞ்ச விஷயம்தான் அனைத்து கட்சி கூட்டமாகட்டும், இல்லை வந்து இந்த கூட்டு நடவடிக்கை குழு அந்த கூட்டமாகட்டும், மற்ற மாநில முதல்வர்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்ததாகட்டும், இது எல்லாமே வரலாறில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். திமுக எப்படி வரலாறு எழுதுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். யுனெஸ்கோ விருதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போது 5 வருஷம் கழித்து 10 வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாலின் வந்து தென்னிந்திய உரிமைகளையே பெற்றுக் கொடுத்தவர் ஸ்டாலின் தான் அப்படின்னு எழுதுவாங்க. அன்றைக்கி எத்தனை பேர்கிட்ட நீங்கள் போய் சொல்லிகிட்டு இருப்பீங்க? ஏன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சார பலம் இருக்குது, ஊடக பலம் இருக்குது, அவங்களுடைய அந்த இலக்கிய வட்டம் எல்லாமே வந்து அவங்க ஆளுங்க தான். எழுதி ஒன்றுமே இல்லாத ஒரு தலைவரை ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களுக்கு வேணும். ஏன்னா ஸ்டாலினும் வந்து அதை தான் விரும்புகிறாரு. தன்னை வந்து ஒரு மாபெரும் தலைவர், தன்னை வந்து ஒரு மிகச்சிறந்த முதல்வர், மிகச்சிறந்த நிர்வாகி அப்படின்னு அவரை நினச்சிக்கிறாரு. அதை வந்து அப்படியே அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். அதற்கு வந்து இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு பயன்படுது. ஸோ ஒரே ஒரு பிரச்சனையை வச்சு எவ்வளவு லேயர்ஸில் இவங்க வந்து அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து திமுக. ஏன் வந்து திமுகவை வந்து அவ்வளோ சீக்கிரமாக வீழ்த்த முடியல, ஏன் அவங்கள வந்து எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உதாரணத்தையெல்லாம் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த விஷயம்லாம் இந்த மாதிரியான இதுக்குள்ளே இவ்வளோ அரசியல் இருக்கா அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. ஈவன் பாஜகவினருக்கே தெரியாது. நம்ம வந்து நேரடியாக அந்த ஃபஸ்ட்டு லேயர்லேயே அவங்கக்கிட்ட நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதற்கு கீழே வந்து அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 லேயர் வச்சுக்கிட்டு அவங்க தொடர்ச்சியாக நம்மளை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்ச விஷயம், எனக்கு புரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். நீங்களும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.